என்னால் அவளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது மாமா. அவள் சந்தோஷமா இருக்கணும். இது மட்டும்தான் மாமா எனக்கு முக்கியம். மாப்பிள்ள, இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி நிரந்தரமாக ரேவதி என்கிட்ட இருந்து பிரிச்சிடலான்னு அத்தையும் சின்னத்தையும் நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறது என்னைக்கும் நடக்காது. ரேவதிக்கு இந்த ஆக்சிடென்ட்னால அவன் ஞாபகம் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அவன் என் மேலே வச்சிருந்த அன்பு அவள் அடி மனசில் கண்டிப்பாக இருக்கும் மாமா. இப்போ வேணா அவளுக்கு எதுவும் ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம். காலப்போக்கில் கண்டிப்பாக அவளுக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வரும் நம்புறேன் மாமா. அப்படி இருக்கும்போது ரேவதிக்கு என்னை பற்றின ஞாபகங்க மட்டும் எப்படி திரும்ப வராமல் போகும்? அவள் அடி மனசில் அது ஆழமாக இருக்கும். கண்டிப்பாக அது ஒரு நாள் வெளியே வரும் மாமா. அப்போ ரேவதி என்னை தேடி வருவா. அப்போ அவள் கழுத்தில் என்கிட்ட இருக்க தாலி அவளுக்கு கட்டுவேன். எங்கள் வாழ்க்கை அதுக்கப்புறம் நாங்கள் சந்தோஷமாக ஆரம்பிப்போம். மாப்பிள்ள, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அது நடந்தா இன்னும் சந்தோஷமா இருக்கும். அதுக்காக நீங்க வீட்டை விட்டு வெளியில போறது எங்களுக்கு உடன்பாடு இல்லை மாப்பிள்ள. நீங்க இங்கேயே இருங்க மாப்பிள்ள. இல்லை மாமா, நான் இப்போ போய் தான் ஆகணும். நான் எங்கே போனாலும் என் மனசு எப்பவும் ரேவதியை சுற்றியே தான் இருக்கும். அவள் சீக்கிரமாகவே குணமாயிடுவா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீங்க தைரியமா இருங்க மாமா. டேய், என்ன வீட்டை விட்டு துரத்தனல்ல, இப்போ உன்னை வீட்டை விட்டு துரத்துற மாதிரி செஞ்சுட்டேன்ல. சீக்கிரமாவே ஒண்ணு சேருவோம் நான் சொல்லிட்டு போறேன். அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. உங்களை இனிமே ஒண்ணு சேரவே விட மாட்டேன். கடவுள் என் ஆசைய சீக்கிரம் நிறைவேற்றிட்டாரு. நீ கஷ்டப்படுறத பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அட அட அடா, எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன், சென்னையிலே பெரிய பிக் ஷாட். உன்னை இப்படி பாக்குறதுக்கு கண்குள்ள காட்சியா இருக்கு. இங்க பார், இனிமே நீ நினைச்சாலும் ரேவதி வாழ்க்கையில வர முடியாது. அவ முதல்ல உனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தா, அதனால உங்க 2 பேரை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்பதான் நீ அவளுக்கு யாருன்னே தெரியலையே. அவ முன்னாடியே நீ போய் நின்னாலும் யாரோ நிக்கிறாங்கன்னு கண்டுக்காமலே இருப்பா. நீயே அவகிட்ட வெளிய வந்து பேசினாலும் யார் நீன்னு கேட்டுருவா. உன் வாழ்க்கையில விதி எப்படி எல்லாம் விளையாடுது பாத்தியா? ஏன் அக்கா பத்தி தான் உனக்கே நல்லா தெரியுமே. அவ ஏற்கனவே உன்னையும் ரேவதியையும் பிரிக்கணும்னு எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருக்கா. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்க 2 பேரையும் நிரந்தரமா பிரிச்சிருவா. அதுக்கப்புறம் இந்த ஊர்ல உனக்கு என்ன வேலை? பேசாம சென்னைக்கு போயிடு. பாய், வரட்டா? அம்மா, நாம வழக்கமா போற கோயிலுக்கு போகாம இங்க வந்திருக்கோம். ஏன் ஏதாவது வேண்டுதலா? அப்படியெல்லாம் இல்லம்மா, இது கொஞ்சம் விசேஷமான கோயில்னு சொன்னாங்க. இது வரைக்கும் நாம இங்க வந்ததே இல்ல. அதான் இங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு போலான்னு அழைச்சிட்டு வந்தேன். அம்மா, இந்த கோவில் நல்ல கட்டட அமைப்போட நிறைய சிற்பங்களோட அழகா இருக்குமா. அடிக்கடி இனிமே இங்கேயே வருவோம். கவலைப்படாதம்மா, மாப்பிள்ளை அடிக்கடி கூட்டிட்டு வர சொல்றேன். மாமா, அக்காவை அடிக்கடி கோயிலுக்கு கூட்டிட்டு வாங்க. அப்பதான் கடவுள் அருளால உங்களுக்கு நல்ல அழகான ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும். சரிம்மா. கடவுளே, தெரிஞ்சவங்க யாராவது இங்க இருந்து ரேவதி கிட்ட அவ கல்யாணத்தை பத்தியோ அந்த டிரைவர் பையலை பத்தியோ பேசினா தேவையில்லாத பிரச்சனை தான். அதனாலதான் இந்த கோயிலுக்கு வந்தேன். இங்க தெரிஞ்சவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. மாப்பிள்ள, ஒரு அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வாங்க. ரேவதி பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. சரிங்க அத்தை, இந்த வாங்கிட்டு தரேன். வாங்கம்மா போலாம். வா. என்ன ரேவதி பாக்குற? மா, என்னை யாரும் பாக்குற மாதிரி இருக்குமா? என்ன, உன்னை பாக்குற மாதிரி இருக்கா?
பாக்குற மாதிரி இல்லையே. இல்லம்மா, எனக்கு பாக்குற மாதிரி தான் தோணுது. அது ஏதோ பிரம்மையா இருக்கும். நீ சாமி கும்பிடு. ரேவதி சொல்றத பார்த்தா ஒருவேளை அந்த டிரைவர் பையன் இங்க வந்திருப்பானோ, அவன் எங்கேயாவது மறைஞ்சு நின்னு பாக்குறானோ என்னவோ. சச்சே, அப்படியெல்லாம் இருக்காத. அவன் எதுக்கு இங்க வரப்போறான்? ரேவதிக்கு ஏதோ மன பிரம்ம, அதான் சொல்றான். शीर्वश्यस्व मायुष्येम आरोग्येम आविदा सोपमानं महीयते धान्यं धनं वसुं बहुपुत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः सदमानं भवति शतायुः पुरुषत्सदेन्द्रिये आयुष्येभेन्द्रिये प्रतिष्ठति ॐ गाध्यायनाय विद्महे कन्याकुमारी च धीमहि धन्नो दुर्गे प्रचोदयात्. மா, நான் கோயில் பிரகாரத்தை சுத்திட்டு வரேன். சரி, போயிட்டு வாமா. ஏங்க, நாம அங்க போய் உட்காரலாம் வாங்க. நீ உட்காருமா, நாங்களும் போய் பிரகாரம் சுத்திட்டு வரோம். சரிங்க. வாங்க. சுவாதி, நீ வா. ரேவதியை பாத்தீங்களா? பார்த்தேன் மாமா, தூரமா இருந்து பார்த்தேன். சகல கட்டின பொண்டாட்டியே மறைஞ்சிருந்து பார்க்க வேண்டிய நிலைமை வந்துருச்சுல. யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத மனுஷன் நீ. உனக்கு ஏன்பா இப்படிலாம் நடக்குது? ரேவதிக்கு ஆழ் மனசுல உங்க ஞாபகம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதனாலதான் நீங்க பார்த்ததும் யாரோ ஒருத்தர் பாக்குறாருன்னு டிஸ்டர்ப் ஆகி பார்த்தா. ஆமா மாப்ள, அவ உள்ளுணர்வு சொல்லியிருக்கணும். அதான் அவ திரும்பி பார்த்தா. அவ மனசுல உங்களை பத்திர ஞாபகம் நிச்சயம் இருக்கு. அது சீக்கிரமா வெளியில வரும். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு மாமா. ரேவதிக்கு சீக்கிரமே பழைய ஞாபகங்கள்லாம் வரும். கண்டிப்பாக என்னை தேடி வருவா. எல்லாமே நல்லபடியாக நடக்கும் மாமா. நாங்களும் கடவுள்கிட்ட அதான் வேண்டிட்டு இருக்கோம் மாப்ள. நிச்சயமா சீக்கிரம் அது நடக்கும் நம்புறோம் மாப்ள. சரிங்க மாமா, அத்தை தேட போறாங்க, நீங்க போங்க. சரி மாப்ள, சகல வாங்க வராங்க. போலாம். யாரோ நம்மள பாக்குற மாதிரியே இருக்கே. ஆனா அது யாருன்னு தான் தெரியலையே. என்னம்மா, கோயிலை சுத்தி வந்தாச்சா? வீட்டுக்கு போலாமா? போலாமா? சரி, வாங்க போலாம். வாங்க போலாம்.